வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசானில் இருந்து கிராவேட் 2026 மாடல் தான். ஸோ இது நிசானோட புது 7 சீட்டர் எம்பிவினே சொல்லலாம். பட்ஜெட் ப்ரைஸில் ஃபேமிலி யூஸுக்கு செம்ம ப்ராக்டிக்கலான வெஹிக்கிளை பார்த்தினா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ரெனால்ட் டிரைவர் மாருதி எர்டிகா பட்ஜெட் பையர்ஸ் பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுற செக்மெண்ட்ஸில் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு 7 சீட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த ஒரு முடிவு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் கீழே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளே, நிசான் இந்தியாவில் மேக்னெட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது இந்த கிராவேட் மட்டும்தான். கிராவேட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் எம்பிவி. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு, ஒரு டூர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அது இல்லாமல் டாக்ஸி செக்மெண்ட்டுக்குமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வண்டியாக இருக்க போகுது. அடுத்தது அந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லுக்காக பார்த்தோன்னே கிராவேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னான ஒரு வண்டி மாதிரியே தெரியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நிசானோட சிக்னேச்சர் இருக்கக்கூடிய ஒரு கிரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான பம்பர் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடல் வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்டைலிஷான ஹெட்லாம்ப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பானட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மஸ்குலரான பானட்டு, 4 வீலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச் வீல் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் சைஸை பொறுத்தளவுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா 3987 மில்லிமீட்டரும், வித்து வந்து 1734 மில்லிமீட்டரும், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1644 மில்லிமீட்டரும், வீல் பேஸ் வந்து 2636 மில்லிமீட்டரும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 182 மில்லிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோட்ஸுக்கு நல்ல சூட்டபிளான டைமென்ஷன் தான் இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்ததான் இந்த வண்டியோட இன்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கும். டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அடுத்தா பிளாக் தீமில் இருக்கக்கூடிய ஒரு கேபின் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குட் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டான ஒரு லே அவுட் பார்த்தீங்கன்னா நிசான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு இந்த காரோட பிக்கஸ்டான ஒரு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி தான். 7 சீட்டர் 2+3+2 தான். ஸோ நம்ம பொலேரோலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஃபேமிலி ட்ரிப்பு அதே மாதிரி டூர் போகிறவங்களுக்கு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து டீபோர்டு ஓட்டுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியர் சீட்டை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களால் பூட் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட்ஸ் கொடுத்துருங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு வயர்லெஸ்லேயே வந்துடுது. இப்போ வர காரில் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வயரில் தான் கொடுக்குறாங்க. பட் இனிமேல் லான்ச் பண்ணக்கூடிய கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ்ஸாக வரப்போகுது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் வரப்போகுது. உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேயே க்ரூஸ் கண்ட்ரோல், வயர்லெஸ் சார்ஜர் அண்ட் பார்த்தீங்கன்னா ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ரியர் ஏசி வென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு வரப்போகுது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருந்து ஒரு நல்ல பேக்கேஜ்னு இந்த வண்டியை சொல்லலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச்சில் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு, மைலேஜ், ட்ரிப் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஈஸியாகவே உங்களால் பார்த்துக்க முடியுது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினான ஒரு விஷயம். இன்ஜின் என்ன கிராவேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட் பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 72 PS பவரும், டார்க்கு பார்த்தீங்கன்னா 96 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுங்க மக்களை ஸ்ட்ரைட்டாக சொல்லணும் அப்படின்னா இது பர்ஃபார்மன்ஸ் கார் கிடையாது, ஃபேமிலியோட எம்பிவி தான். சிட்டி யூஸுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குமோ ஒழிஞ்சு நீங்கள் இதை வந்து பவராக அக்ரெசிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஆனால் ஃபுல் லோடில் ஹைவேல கொஞ்சம் பவர் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஃபீல் ஆகலாம்னு இல்லை, ஃபீல் ஆகும், கம்பல்சரி கம்மியாகும். சில ஆட்டோ ரிவ்யூவர்ஸும் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைலேஜை பொறுத்தளவுக்கு நிசான் கிளைம் பண்ணுறது மேனுவலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19.3 கிலோமீட்டரும், ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 18.6 கிலோமீட்டர் பர் லிட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க, கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிசான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட்ஜெட் ஃபேமிலி காருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான மைலேஜ்னு நான் சொல்லுவேன். எம்பிஓ பொறுத்தளவுக்கு சேஃப்டி ஃபியூச்சர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபியூச்சர்ஸுங்க மக்களே. இந்த செக்மெண்ட்டில் பிக்கஸ்டான சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் இருந்து 6 ஏர் பேக்கு, ஏபிஎஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கில் ஸ்டார்ட் அசட்டு, ஸோ மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. டாப் எண்ட்லாம் கிடையாது மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேயே கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த டாப்
டாப் வேரியண்ட்டில் என்னென்ன ப்ரோ இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இருக்க போகுது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் வயர்லெஸ்ஸாக கிடைக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரியர் கேமரா, ரைன் சென்சிங் வைப்பர்ஸ், ப்ரீமியமான ஒரு இன்டீரியர் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் கிடைக்கும். சிஎன்ஜி வெர்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎன்ஜி வெர்ஷன் இருக்குது. ரன்னிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வெர்ஷன் இந்த வண்டியில் கம்பெனிலேருந்தே கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. நிசான் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வெர்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அடுத்ததாக நம்ம பேசக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த வண்டியோட ப்ரைஸுங்க. கம்பல்சரி சொல்கிறேன், 7 சீட்டரு இவ்வளோ ரேஞ்சு கம்மியாக, இவ்வளோ ரேட்டு கம்மியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியாலும் கொடுக்க முடியாது. பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,65,000 தான். டாப் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8,94,000 வரைக்கும் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய எக்ஸோரூம் ப்ரைஸுங்க. கம்பல்சரி சொல்கிறேன், இந்த ஒரு ப்ரைஸில் இந்தியாவோட ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் 7 சீட்டர் கார் அப்படின்னு சொல்லி இந்த கார் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நேம் எடுக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க போகுது. இதோட காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபரை சொல்லலாம், மாருதி சுசுகியில் எர்டிகா சொல்லலாம். ஸோ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பெரிய காம்படிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ அடுத்தது இந்த வண்டியோட அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த வண்டியோட ப்ரைஸ் ரொம்ப அட்வான்டேஜுங்க. 5,65,000க்கு ஒரு 7 சீட்டர் எக்ஸோரூமில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது 7 சீட்டர் கிடைக்கும் போது நல்ல மைலேஜ், அதேமாதிரி 6 ஏர் பேக் உங்களுக்கு வந்துரு போது, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா பெட்ரோலில் உங்களுக்கு டர்போ கிடையாது. அதே மாதிரி ஃபுல் லோடு 7 சீட்டர் பார்த்தீங்கன்னா உள்ள 7 பேர் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதே மாதிரி நிசானோட சர்வீஸுங்க. ஸோ அதே மாதிரி தான் ரெனால்ட் சர்வீஸ் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் நிசானோட சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மக்களே நிசான் கிரேவேட் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபேமிலி பையர்ஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கா, ஒரு 7 பேர் நீங்கள் தாராளமாக போகணும், மைலேஜும் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, இல்லை ஒரு 8 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா கம்பல்சரி இந்த காரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைவ் கேஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.